الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم. இந்த ஆயத்திலிருந்து எடுத்து வஹும் ஃபிஹா ஹாலிதூன் அது வரைக்கும் உள்ள ஆயத் சம்பந்தமாக தான் பார்க்க போகிறோம். 21வது ஆயத்திலிருந்து எடுத்துக்கொண்டு 25வது ஆயத்து வரைக்கும் உள்ள விளக்கங்களை, அர்த்தங்களை, அதனுடைய முனாசிபத் தொடர்புகளை, அதுபோன்று அதில் உள்ள லொகத்துகளை பார்த்து விட்டோம். இப்பொழுது அதில் உள்ள பலாகத் இலக்கிய நயங்களை பார்க்க இன்ஷா அல்லாஹ் அதற்குத்தான் இந்த பாடத்தை நாம் நடத்த இருக்கிறோம். இது பாடம் 26வது பாடம். பாடம் 26, அதாவது 26ஆம் பாடம் தலைப்பு என இலக்கிய நயம் 3. இதுக்கு முன்னாடி 2 விதமான இலக்கிய நயம், 1 இலக்கிய நயம் 2, இது இலக்கிய நயம் 3. 21வது ஆயத்திலிருந்து 25வது ஆயத்து வரைக்கும் உள்ள அந்த இலக்கியத்தை பற்றி தான் என்ன செய்ய போகிறோம், இங்கே பேச போகிறோம். 21லிருந்து 25 வரைக்கும் உள்ள சூரத்துல் பக்ரால உள்ள இலக்கியத்தை. சரி, முதல்ல குர்ஆனுடைய விஷயங்கள், சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். குர்ஆனுங்கிறது பலாகத்துடைய எல்லா வகைகளையும் உள்ளடக்கியிருக்கு. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் பலாகத்துடைய எல்லா வகைகளையும் உள்ளடக்கிய ஒரு பெரிய ஒரு முஅஜிஸாவான ஒரு கிதாபு தான் குர்ஆனாக இருக்கு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அரபிகள் கூட அதை தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அதையும் தாண்டி எனது ஒரு பெரிய ஒரு பலாகத்தை உள்ளடக்கிய வேதம் தான் குர்ஆனாக இருக்கிறது. சரி, ஏன்னா தெரிஞ்சிருக்கவும் மாட்டாங்க, அது மாதிரி சக்தி பெறவும் மாட்டாங்க. எத்தனையோ விதத்துல பலகீனத்தை நம்ம பார்க்குறோம். இந்த ஆயத்துகளிலிருந்து வரக்கூடியது ஃபுல்லாக அரபிகளுடைய பலகீனத்தை தான். அலிஃப் லாம் மீம்ல இருந்து இருக்கட்டும், அலிஃப் லாம் மீம் சாதா இருக்கட்டும், அது மாதிரி தாஹாவா இருக்கட்டும், யாசீனாக இருக்கட்டும், ஹாமீமாக இருக்கட்டும், தாசீமீமா இருக்கட்டும், காஃபா யா ஐன் சாதாக இருக்கட்டும், இதுவே அரபிகளால் புரிந்து கொள்ளவும் முடியல, அதற்கு நிச்சயம் அவங்க அதுக்கு முன்னாடி நிற்கவும் முடியல. அப்போ அந்த அளவுக்கு பலாகத்தில் உச்சக்கட்டத்தை அடைந்த ஒரு வேதம் தான் குர்ஆனாக இருக்கு. அதுக்கு அப்புறம் எல்லையே கிடையாது. காயத்து இன்திஹா, அதுதான் முடிவின் எல்லை. அதுக்கு தாண்டி ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த பலாகத்துடைய அந்த விஷயம் இருக்குது, எல்லாமே எல்லா பலாகத்துடைய அத்தனை வகைகளும் குர்ஆன் அடங்கியிருக்கு. பலாகத்துடைய விஷயத்தை பற்றி 10 வகையா பலாகத் பிரிக்கிறாங்க. ஈஜாஸ், முதல்ல சுருங்க சொல்லுதல், அதாவது சுருங்க சொல்லுதல், ஒரு விஷயத்தை, பெரிய விஷயத்தை நினைச்சிருது சுருங்க சொல்லுதல், அது குர்ஆன்ல இருக்கு. ஈஜாஸ்ல தஷ்பீஹ், ஒப்புமை காட்டுதல், ஒரு விஷயத்தை இலகுவாக விளங்க வைக்கிறதுக்காக வேண்டி அதற்கு தோதுவான ஒரு ஒப்பான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இந்த விஷயத்தை விளங்க வைக்கிறது, அது தஷ்பீஹ் என்பதாக சொல்லுவாங்க. இதுக்கு முந்தைய ஆயத்துக்கள்லாம் வந்துச்சு. அப்போ அந்த ஷிபுஹ், அந்த தஷ்பீஹை எப்படி கொண்டு வந்து, உதாரணமாக நம்ம குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் என்பது என்னது, அதாவது அல்லாஹ் சொல்ல, அதாவது என்ன செய்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, தங்களுடைய அல்லாஹ் ஒப்புமை நிறைய இடத்துல சொல்கிறான். மஸலுல்லதீன, அந்த ஒப்புமை, அவங்க எப்படிப்பட்ட ஒப்புமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அல்லாஹ் என்ன செய்கிறான் தெளிவாக வஜூ தஷ்பீஹ்ல நம்ம சொன்னோம். அதில் கொண்டு வந்து என்ன செய்கிறான், ஒப்புமை அல்லாஹ் காட்டுறான். அப்போ அதே மாதிரி இஸ்திஆரா என்ன செய்யறது, ஒரு வார்த்தைக்கு பதிலாக இன்னொரு வார்த்தையை அதை வந்து என்ன இஸ்திஆராவா எடுத்து, உதாரணமாக அதைத்தான் நம்ம சொன்னோம். ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவா லஹும் அஸாபுன் அதீம். அப்போ அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், அவங்களுடைய செவிப்புலன்கள், பார்வைகள், முத்திரைங்கிறது எங்க குத்தப்படும் அப்படிங்கிறத வச்சு, அந்த முத்திரையை வச்சு, இந்த கிஷா வச்சு என்ன செய்யறான், ஹத்தம்ங்கிற வார்த்தையை வச்சு அல்லாஹ் என்ன செய்யறான், இஸ்திஆரா செய்யறான். அவங்களுடைய உள்ளங்கள்ல அதுல என்ன முத்திரை குத்தப்படுது. இஸ்தியாரா தஸ்ரீஹியா இருக்கு, இஸ்தியாரா அதே மாதிரி கினாயா, இது பல மாதிரி இருக்கு. இஸ்தியாரால பல வகைகள் இருக்கு. அப்ப எல்லா வகையான இஸ்தியாராவும் என்ன செய்யுது, குர்ஆன்ல இருக்கு. அது மாதிரி ஈஜாஸி பலாகை இருக்குது, தஷ்பீஹ் பலீக் இருக்குது, எல்லா விதமான வகையும் குர்ஆன்ல அடங்கியிருக்கு. தலாவும்னு நினைச்சிருது, அதாவது ஒருவரை எனது சபிப்பது போன்று, திட்டுவது போன்று உள்ள விஷயம், எச்சரிக்கை செய்வது போன்ற விஷயம், அது எனது குர்ஆன்ல தெளிவாக இருக்குது. அல் ஃபவாசில், பிரிவினைகள், அதாவது ஒரு இடத்துக்கு இன்னொரு விஷயத்துக்கு என்னது தெளிவாக பிரிவினைகளை கொண்டு வர்றது. தவாஃபுக்குல் ஃபவாசில்னு சொல்லுவாங்க. தவாஃபுக்குல் ஃபவாசில்ங்கிறது குர்ஆன்ல அழகா இருக்கு. நம்ம பார்த்த ஏற்கனவே நம்ம சொன்னது கானு, அதாவது இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன் சொன்னாங்க, ஃபீ துக்யானிஹிம் யாமஹூன் சொன்னாங்க. அதே மாதிரி அலீமும் பிமா கானு யக்திபூன் சொல்லி சொன்னாங்க. இதுக்குள்ள உள்ள ஃபவாசில், அதாவது ஒன்று வந்து கேட்கறதுக்கு அழகா இருக்கும் உள்ளங்களுக்கு. அதே மாதிரி தவாஃபுக்குல் ஃபவாசில், எந்த அளவுக்கு பிரிவினைகள் கரெக்டான முறையில் தோதுவானதாக என்ன செய்யப்படும், கொண்டு வரப்படும். தஜானுஸ், ஜின்ஸில் ஒன்றுக்கு ஒன்று இணையானது, தஜானுஸுங்கிற வகை எனது குர்ஆன்ல இருக்குது.
தஸ்ரீஃப் அதே மாதிரி என்னது சர்ஃப், அதாவது தஸ்ரீஃப் பண்றது, ஒரு விஷயத்தை இன்னொன்றா மாற்றி அதே போல எது தேவையோ அதை வந்து மாற்றி சொல்ல தஸ்ரீஃபாக குரான்ல இருக்க. தல்மீன், அதாவது பொறுப்பேற்றுக் கொள்றது, ஒரு விஷயத்தை இன்னொன்று என்ன செய்யறது பொறுப்பேற்றது. முபாலகா, முபாலகா படுத்தி ஒன்று என்ன செய்யறது மிகைப்படுத்தி சொல்றது. அல்லாஹ் குரான்ல சொன்ன மாதிரி என்னது அலா இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹா, அவர்கள் தான் மடையர்கள் என்பதா அல்லாஹ் சொல்றான். முபாலகா சொல்றது. ஹுஸ்னுல் பயான், என்ன தெளிவான விளக்கம், ஒரு விஷயத்த அழகான முறையில் விளக்குறது. இப்படி 10 வகையான இஸ்தியாராவும் என்னது குரான்ல அல்லாஹ் தஆலா புழங்கி இருக்கிறான். 10 வகையான இஸ்தியாராவையும் அல்லாஹ் குரான்ல தெளிவான முறையில் புழங்கி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பார்க்கிறோம். அடுத்ததாக குரான்ல வந்து எஜாசிய பலாகின்னு சொல்லுவாங்க. எஜாசிய பலாகின பலாகத்துடைய அடிப்படையில அந்த அடுத்த ஒரு இதை வந்து பலகீனமாக்குறது முஅஜிசாவா இருக்கிறது. அப்ப எது எதுல முஅஜிசாவா இருக்கு குரானு? அல் ஹுரூஃப், முதல்ல அதனுடைய ஹுரூஃப்கள்ல முஅஜிசா. குரானுடைய எழுத்துக்கள் இருக்கு, எழுத்துக்கள்லேயே ஒரு பெரிய முஅஜிசா, ஒரு அற்புதமா இருக்கு குரான். அடுத்த அல் உஸ்லூப், உஸ்லூப் அதனுடைய அமைப்பு, அதனுடைய அமைப்புல என்னது கோர்வைன்னு சொல்லுவோம்ல, அதனுடைய மெத்தட்ல என்னது அது என்ன செய்யுது ஒரு முஅஜிசாவா இருக்கு. ஒமா யக்கூனு மின் சூரி பயானியத்தி தஸ்ரீஃபி, அதாவது பயானியாவுடைய தோற்றங்களை கவனிச்சு இருக்கக்கூடிய அந்த முறை. அத்தஸ்ரீஃபில் கவுல் வல் மஆனி, அதாவது சொல்லிலும் சரி பொருளிலும் சரி அதில் இருக்கக்கூடிய அந்த தஸ்ரீஃபல், அந்த மாற்றங்கள் இருக்குது. அதில் அது வந்து பெரிய தனிப்பட்ட ஒரு யாஜாஸ் முஅஜிசாவா இருக்கு. அந்நலும் சொல்றோம்ல, அதாவது கோர்வையில் வந்து என்னது அது ஒரு யாஜிசாவா இருக்கு, அதில் முஅஜிசாவா இருக்கு குரான். ஃபவாசிலில் கலீம், அதே மாதிரி கலிமா என்ன செய்யறது விளக்கக்கூடிய பிரிவுகளை கரெக்டாக கொண்டு வர விஷயத்துல ஈஜாஸ் அல் முஅஜிஸ், அதாவது ஈஜாஸ்னா என்னது பலகீனமாக்குதல், அல் முஅஜிஸ்னா பலகீனமாக்கக்கூடியது. ரெண்டுலையுமே குரான் அது ஹிக்கம், ஹிக்மத்துகள் நுணுக்கங்கள் நிறைஞ்சிருக்கு. ஒரு அம்சால் உதாரணங்கள் நிறைஞ்சிருக்கு. இதுலலாம் எனது குரான் மற்றதுக்கு முன்னாடி மற்ற எதை கொண்டு வந்தாலும் சரி குரானுடைய ஹிக்மத்துக்கு முன்னாடி நிற்க முடியாது. எந்த உதாரணத்தை கொண்டு வந்தாலும் சரி குரானுடைய உதாரணத்துக்கு முன்னாடி ஹுன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹுன்ன, இந்த உதாரணங்கள் இருக்க, இது பிரிக்க முடியாத ஒரு உதாரணம். கணவன் மனைவிக்கு சொல்லக்கூடிய உதாரணம். வல் இஹ்பாரு அனில் கைபி, அதே மாதிரி ஒரு விஷயத்தை மறைவான விஷயத்தை எத்தி வைக்கக்கூடியது குரான மாதிரி எதுவும் கிடையாது, அது முடியவும் முடியாது. ஜதுலுல் குரானுடைய அந்த வாதங்கள், குரானுடைய அந்த சவால்கள், இதெல்லாம் எனது குரானுக்கு மட்டும்தான் சொந்தமானது. குரானை தவிர எதுலையுமே கிடையாது, யாரும் என்ன செய்ய முடியாது, இணையாக கொண்டு வர முடியாது. அப்போ இத்தனை விஷயங்களையும் குரான் தனித்து விளங்குறதை நம்ம பார்க்குறோம். அப்போ இவ்வளோ விஷயங்கள் என்ன செய்யுது குரான், அதுக்கு முன்னாடி வரக்கூடியதை பலகீனமாக்கிறது. இதுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது, எதுவுமே வந்து நிற்க முடியாது. அதே மாதிரி சொல்ல போனா குரானுடைய விஷயத்தில் சொல்லும்போது, அதாவது குரான் இருக்குத எல்லா வகையான பலாகத்தும் நிரம்பிய அடங்கிய ஒரு வேதமாக, ஒரு உயர்ந்த ஒரு வேதமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ கிதாப்ல பாருங்க, பாருங்க பலாகத் அல் பலாகத் விஷயத்தை பார்க்க போறோம். பலாகத்துல என்னென்ன குரானுடைய விஷயங்களை நமக்கு இருக்குங்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். பாருங்க, முதல்ல திக்ரு ருபூபியா, ருபூபியத்தி, திக்ரு ருபூபியத்னா இறையாண்மையை பற்றி பேசுது. முதல் விஷயம் குரான்ல உஅ்புது ரப்பக்கும், உங்கள் ரப்பை நீங்கள் வணங்குங்கள். உஅ்புது ரப்பக்கும், அதாவது இபாதத்தை முதல்ல சொல்லுது. தௌஹீத் எடுத்து உங்க ரப்பக்கும் என்று, உங்களுடைய ரப்பு என்று சொல்லும் மூலம் அதில் என்ன செய்யுது ஒரு இலாஃபத். ரப்புங்கிறத உஅ்புது ரப்ப என்பதாக சொல்லலாம். ரப்பக்கும் என்று சொல்வதன் மூலம் அதாவது ஒரு கண்ணியத்தை ஒரு மகத்துவத்தை பெருமிதத்தை எடுத்து காமிக்குது. மா இலாஃபத்திஹி, அதனுடைய இலாஃபத்தின் மூலம் இலல் முகாத்திபீன், அதாவது அது யாரை முகாத்தப் செய்தோ அந்த முகாத்திபின் பக்கம் இலாஃபத் செய்வதன் மூலம் உங்கள் ரப்புக்கும்ங்கிற வார்த்தையின் மூலமாக லித் தஃப்ஹீம், அதாவது ஒரு ஷான், ஒரு அந்தஸ்தை உயர்த்தி காட்டுறதுக்கும், ஒத்தாலீம், அதனுடைய மகத்துவத்தை காட்டுவதற்காக வேண்டியும் என்னது ரப்பக்கும் என்ற வார்த்தையை அல்லாஹ் புழங்கியிருக்கான். வஅ்புது ரப்பக்கும்ங்கிற வார்த்தையின் மூலம் என்ன செய்யுது அவனுடைய கண்ணியம். அல்லாஹ்வுடைய உதாரணமா ஹதீஸ்லேயே வருது, நம்ம என்ன நபியுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய நபி சொல்வதை நான் கேட்டிருக்கின்றேன். அப்படின்னா என்ன, உங்க நபிங்கிறது ஒன்று எச்சரிக்கை, அதாவது ஒரு பெருமையத்தை உங்களுடைய நபி கண்ணியத்திற்காக சொல்றது. அப்ப அது மாதிரி உங்களுடைய ரப்பை நீங்க வணங்க. குரான்ல 151 இடத்துல எப்படி இருந்திருக்கு, ரப்பக்கும் ரப்பக்கும் ரப்பக்கும், மர இடங்கள்லாம் என்னது. அப்போ அந்த இடத்துல அல்லாஹ் வந்து தஃப்ஹீமுக்கு, அதை வந்து பெருமிதப்படுத்தி சொல்றது, ஒரு கண்ணியத்தை உயர்த்தி காட்டுறதுக்காக வேண்டி என்ன செய்யறான், அல்ல ரப்பக்கும்ங்கிற வார்த்தையை புழங்கியிருக்கிறான். குரான்ல ஏறத்தாழ 151 இடங்கள் என்னது குரான் ரப்புக்கும் ரப்புக்கும் என்பதாக வந்திருக்கதை நம்ம பார்க்கலாம். யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் உள்ளதி, யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷைஉன் அலீம், யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் உள்ளதி ஹலகக்கும், அதே மாதிரி யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் உள்ளதி ஹலகக்கும். இது மாதிரி பல இடங்கள் சூரத்து நிசாவுடைய ஆரம்பத்தில் வந்துருக்கு. இப்போ பல இடங்கள்ல ரப்பக்கும் 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 ரப்புக்கும் ரஹ்மான், இப்படி வந்து எனது 151 இடத்துல அல்லாஹ் கொண்டு வந்திருக்கான். அதனுடைய நோக்கம் தஃப்ஹீம் தாலீம், இதாக தான் இருக்கு. அதாவது அதனுடைய பெருமிதத்தை உயர்த்துறது, கண்ணியத்தை உயர்த்துறது. யாருக்கு? முகாத்திபின் பக்கம் இலாஃபா செய்வதன் மூலம்.
இரண்டாவது இலாஃபத்து. சரி, அலா அபுதினா எங்களுடைய அடியானின் மீது என்பதாக சொல்றோம். இதில் தஷ்ரீஃபி ஒரு தஹ்சீஸ், தஷ்ரீஃபுக்காக பெருமைக்காக வேண்டி, கண்ணியத்தை உயர்த்தலுக்காக, கண்ணியத்திற்காகவும் ஒரு தஹ்சீஸ் குறிப்பிட்டு சொல்வதற்கு. ஏன்னா அல்லாஹ் வந்து அப்தினான்னு சொல்றது விரும்புறான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹாதா அஷ்ரஃப் வஸ்ஃபின் லி ரசூலில்லாஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிக ஒரு சிறந்த ஒரு இது ஒரு உவமையாக, ஒப்புமையாக, தன்மையாக, மிகச்சிறந்த தன்மையாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அபுதினா என்பதன் மூலம் என்ன சொல்றான் அல்லாஹ்? அபுதினாங்கிற வார்த்தை, ஏன்னா சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, அங்க உயர்ந்த ஒரு மஸ்ஜித் அக்ஸாலேருந்து மஸ்ஜித் அந்த பைத்துல் முகத்தஸுக்கு, மக்காலேருந்து பைத்துல் முகத்தஸுக்கு கூட்டு போறான். அதே மாதிரி அங்கிருந்து எங்க கூட்டு போவோம்? உயர்ந்த ஒரு இடத்துக்கு அல்லாஹ் கூட்டு போறான். யாரையுமே கூட்டு போகாத, எந்த நபியுமே கூட்டு போகாத, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே நுழைய முடியாத ஒரு இடத்துக்கு அல்லாஹ் கூட்டு போறான். ஆனா என்ன சொல்றாங்க? அஸ்ரா பி அப்திஹி. ஏன்னா நபி அலைஹிஸ்ஸலாம் அப்தா இருக்கிறத விரும்பினாங்க. அல்லா அகூன அப்தன் ஷக்கூரா இன்னஹு கான இபாதன் ஷக்கூரா. அதே மாதிரி என்னது, அல்லாஹ் அபுதா இருக்கிறத விரும்புறான். அல்லாஹ்வுக்கு அடிமையா இருக்கிறத நபி ரொம்ப விரும்பினாங்க. நீங்க வந்து மலிக்க ரசூலா இருக்க, மலிக்க நபியா இருக்க விரும்புறீங்களா, இல்ல அப்தல் ரசூலா இருக்க விரும்புறீங்களான்னு சொல்லி நபி அவங்கள்ட்ட கேட்கப்படும் போது நினைச்சாங்க, ஆனா நான் அப்தன் ரசூலா தான் இருக்க விரும்புறேன்னு சொல்லி சொல்லுவதை நாம் பார்த்திருக்கிறோம். அப்ப அலா அப்தினாங்கிற இலாஃபத் இருக்குத, இது அபுதீனா எங்களுடைய அடிமை, என்னுடைய அடிமை. அல்லாஹ் என்ன செய்யறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள உயர்த்தி சொல்றான். அடிமைங்கிறது மூலம் என்னது? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்மையில மிக கண்ணியமான உயர்ந்த ஒரு நபியை மட்டும் குறிக்கக்கூடிய ஒரு பெரிய தன்மையாக இருக்கு. அத்தாஜீஸ் மூணாவது என்னது? இயலாமையில் ஆக்குதல், பலகீனப்படுத்துதல். ஃபஅது பிசூரத்தின், அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒரு சூறாவை நீங்க கொண்டு வாங்க பார்ப்போம். இது போன்ற ஒரு சூறாவை முடிஞ்சா கொண்டு வாங்க. இது எதுக்காக சொல்றாங்க? ஹரஜல் அம்ரு அன் சீகத்திஹி இலா மானத் தாஜீஸ். அப்போ கொண்டு வர முடியாது. அம்ருங்கிறது என்ன? கொண்டு வாங்கங்கிற ஏவல். ஃபஅது அப்படிங்கிற ஏவல் அம்ருல இருந்து அல்லாஹ் வெளியாக்கி அதனுடைய அன்சீகத்தை, அதனுடைய சீகத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டான். இலா மானத் தாஜீஸ், முடியாது, உங்களால முடியவே முடியாதுங்கிறத, அந்த பலகீனத்தை அல்லாஹ் என்ன செய்யலாம்? வெளிப்படுத்த. தாஜீஸ் இயலாமையில என்ன செய்யலாம்? அவங்களுடைய எதிரிகளுடைய இயலாமை அல்லாஹ் வெளிப்படுத்துறான். தன்கீரு சூரத்தி, அதாவது சூரத்தை என்ன செய்யறது? அல்லாஹ் மறுப்பதன் மூலம் இராதத்தில் உமூமி வஷுமூலி, அதாவது பொதுவாக ஒட்டுமொத்தமாக என்னது நாடுவதன் மூலம் என்னது அந்த சூறாவை இன்கார் செய்யறான். அப்படின்னா தன்கீர அதாவது நீங்க வந்து என்ன செய்ய முடியாது, கொண்டே வர முடியாது. ஃபஅது பிசூரத்தின், தன்கீரு சூரத்தினா சூறாவை நக்கீராவாக்குவதன் மூலம், சூறாவை என்ன செஞ்சிருக்கான்? நக்கீராவை கொண்டு வந்ததன் மூலம், அதாவது பொதுவா ஷுமூல், அதாவது ஒட்டுமொத்தமா என்னது நாடுவதன் மூலம் என்ன செஞ்சிருக்கான்? அல்லாஹ் சூறாவை நக்கீராவாக புழங்கியிருக்கின்றான். அப்ப தன்கீர் அந்த இடத்துல என்ன செய்யற? மாரிஃபா கொண்டுல நக்கீராவாக கொண்டு வந்ததன் மூலம் மொத்தத்தையும் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா என்ன செய்யறான்? அல்லாஹ் அங்க மறுக்கிறான். அவங்களை வந்து உங்களால கொண்டு வர முடியாதுங்கிற அந்த பலகீனத்தை எல்லாம் வெளிப்படுத்துறான் அவங்களுக்கு. அல் முகாபிலத்துல் லத்தீஃபா, அதாவது லத்தீஃபாவான முகாபலா, எதிர், ரொம்ப நுணுக்கமான எதிரும் புதிரும். அப்படின்னா என்ன? ஜஅல லக்குமுல் அர்த ஃபிராஷம் வஸ்ஸமா பினா, விரிப்பு வானம், கீழே உள்ளது மேலே உள்ளது, பூமி வானம், விரிப்பு வீட்டு முகடு. அப்ப என்னது? இந்த ரெண்டின் மூலம் மனிதனுக்கு உடனே படும். வானம் என்றாலே பூமி தான் விளங்கும். அப்ப அதுக்கு ஃபிராஷ் என்றால் பினா, முகடு, வீட்டுல கீழே தர, அதாவது விரிப்பு என்றால் மேல முகடு. அதுதான் அல்லாஹ் என்னது? ஃபக்கத் காபல பைனல் அர்தி வஸ்ஸமா, வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில மேலும் கீழும், வானம் பூமிங்கிறது அல்லாஹ் வந்து என்ன செய்யறான்? எதை கொண்டு முகாபலா செய்யறான்? வல் ஃபிராஷ வல் பினா, அதாவது விரிப்பையும் பினா கட்டட, அதாவது மேல முகடையும் அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு ஒப்புமைப்படுத்தி காண்பிக்கின்றான். வஹாதா மினல் முஹ்ஸனாத்தில் பதிஅய்யா, பதிஅய்யா அதாவது நூதனமான ஒரு அழகான ஒரு என்னது ஓமையாக இருக்கிறது. குர்ஆன்ல உள்ள ஓமைகள் மிகச்சிறந்த ஓமையாக இருக்கு. அல்லாஹ் என்னது உடனே என்ன ரெண்டு வஸ்துவும் மத்தியில என்னது ஒப்புமையை காமிக்கிறது. அதை சொன்னவொன்னே என்னது அது எதிர்த்தாக்கள் உள்ளது விளங்கிடும். ரெண்டு ஷைக் மத்தியில ஒன்னு சொன்னா ஒன்னு பூமி அப்படின்னு சொன்னா வானம், வானம் சொன்னா பூமி. அப்ப விரிப்புன்னு சொன்னா கீழே, அதாவது என்னது உதாரணமா அடித்தளம் அப்படின்னு சொல்லும்போது காங்கிரீட் என்பதாக சொல்லுவோம். கீழே உள்ள அதாவது தரை, அவன் மேல முகடு. இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன செய்யற? ஒரு அழகான ஒரு நூதனமான ஒரு அழகான ஒரு ஒப்புமையை என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா கொண்டு வரான். ரொம்ப நுணுக்கமாக எதிரும் புதிரும். அதான் அடுத்த ஜும்லத்துல் இஅ்திராதியா, இஅ்திராவுடைய ஜும்லா, அதாவது குறுக்கிடக்கூடிய ஜும்லா. வலன் தஃஅலு, அப்போ என்ன சொல்றான்? ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி ஃபஇன் லம் தஃஅலு, நீங்கள் கொண்டு வரவில்லை என்றால் வலன் தஃஅலு, நீங்க கொண்டு வரவே முடியாது. பயானி தஹத்தி ஃபில் மாதி வல் முஸ்தக்பில், மாதி கடந்த காலம், நிகழ்காலம் எல்லாத்துக்கும் சவாலெல்லாம் என்ன செய்யறான்? விளக்கமாக சொல்றான். பயான் அஜிசி தாம், முழுமையான இயலாமையை விளக்குதல். ஃபி ஜமீஇல் உசூரி வல் அஸ்மானி, எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும்
எல்லா என்னது யுகங்களிலும் ஒண்ணுமே செய்ய முடியாது, ஒண்ணுமே அவங்களால கொண்டு வர முடியாதுங்க. பலகீனம், எப்படிப்பட்ட பலகீனம்? முழுமையான ஹோல் என்னது கம்சோர், முழு பலகீனம், அவனுடைய முழு இயலாமை. கொஞ்சம் எப்பவும் ஒரு சிறு எள்ளு, ஒரு கீஞ்சிற்றளவு, ஒரு கடுகளவு கூட அவங்கள்ட்ட முடியாது அப்படிங்கிறத அல்லாஹ் வெளிப்படுத்துறான். அப்போ ஜும்லா யாத்திலா கொண்டு என்ன செய்யறான்? ஒரு குறுக்கீட்டு மூலம் என்னது அவங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த இடத்துல அவங்களுக்கு தெளிவாக விலைக்கு காமிக்கிறான். அதான் பயானுல் அஜிசி தாம், முழுமையான இயலாமை எல்லாம் என்ன செஞ்சிடான்? அவங்களால முடியவே முடியாதுங்கிற இயலாமையை அல்லாஹ் வெளிப்படுத்தி தெளிவாக காமிச்சிடான், உங்களால முடியாதுங்கிறது. அப்ப அதே மாதிரி என்னது? அல் ஈஜாசுல் பதியு பிதிக்ரில் கினாயா. ஈஜாஸுங்கிறது இயலாமையில் ஆக்குதல் தான். எதன் மூலம்? அதாவது ஒரு நூதனம், அதாவது சுருங்க சொல்றது, அதாவது ஒரு நூதனமான ஒரு சுருக்கத்தின் மூலம். திக்கிரில் கினாயா, மறைமுகமா சொல்வதை கொண்டு. ஃபத்தகுன் நார், ஃபத்தகுன் நார் என்பதன் மூலம் என்ன செய்யறான்? சுருங்க சொல்லி விளக்க வைக்கிறான். அதாவது ஃபைன் அஜஸ் அங்க சொல்றான், அல்லாஹ் என்ன சொல்றான்? அதாவது ஃபைன் லம் தஃபாலு, நீங்க முடியலன்னு சொன்னா, கொண்டு வரலன்னு சொன்னா, செய்யலன்னு சொன்னா, வலன் தஃபாலு, நீங்க செய்யவே முடியாது. அப்ப என்ன செய்யுங்க? உங்களுக்கு ஒன்று சொல்றோம், அதை செய்ய முடியல, அப்ப என்ன செய்யணும்? ஃபத்தகுன் நார், அப்ப நரகத்தை அஞ்சு கொள்ளுங்கள், நெருப்பை பயந்து கொள்ளுங்கள். ஃபைன் அஜஸ்தும், நீங்கள் பயந்தால், இயலாமல் ஆகிவிட்டால், நீங்கள் பலகீனமானவர்கள் ஆகிவிட்டால், ஃபஹாஃபு, பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள், பயந்துருங்க, என்ன செய்யுங்க? பயந்து நடுங்கிருங்க. நார ஜஹன்னம், நரகத்துடைய நெருப்பை நீங்கள் பயந்து விடுங்கள். நீங்கள் இயலாமல் ஆகிவிட்டால் நரக நெருப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். பி தஸ்தீகிக்கும், உங்களுடைய உண்மைப்படுத்துதல் மூலமாக, பில் குர்ஆனி, குர்ஆனை கொண்டு உண்மைப்படுத்துவதன் மூலமாக நீங்க என்ன செய்யுங்க? நரக நெருப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றோம். நரக நெருப்பை என்ன செஞ்சிருங்க? நீங்க பயந்துருங்க, அஞ்சு கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நீங்கள் இயலாமல் ஆகிவிட்டால் ஃபஹாஃபு நார ஜஹன்னம், நரக நெருப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி பி தஸ்தீக்குக்கும், உங்களுடைய உண்மைப்படுத்துவதன் மூலம், பில் குர்ஆனி, குர்ஆனை உண்மை. அப்ப நீங்க என்ன செய்றீங்க? குர்ஆனை போய் வைன் குன்தும் ஃபீ ரைபி மிம்மா நஸல்னா அலா அப்தினா, வைன் குன்தும் ஃபீ ரைபி, நீங்கள் சந்தேகத்தில் இருந்தால், வைன் குன்தும் ஃபீ ரைபி மிம்மா நஸல்னா, எதை நாம் இறக்கின்றோமோ, அலா அப்தினா, நம்முடைய அடியாள் மீது எதை இறக்கி வச்சோமோ, அதை நீங்க அதை நீங்க சந்தேகப்பட்டீங்க, அதை நீங்க நம்பல, அதுல உங்களுக்கு வந்து ஷுபுஹா இருக்குதுன்னு சொன்னா, ஃபஅத்து பி சூரத்தி மின் மிஸ்லிஹி, அது போல ஒரு குர்ஆனை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டான். அப்ப அதுக்காக நீங்க யாரை வேண்டுமானாலும் அல்லாஹ் விட்டுட்டு எந்த அவான், அன்சார், உதவியாளர், சப்போர்ட் மேன் எல்லாத்தையும் கூப்பிட்டுங்க உண்மையாளராக இருந்தா. ஆனா நீங்க அதை செய்யலைன்னு சொன்னா, இல்லம் தஃபால், நீங்க செய்யலைன்னு சொன்னா, வலன் தஃபாலு, எப்போதுமே நீங்க செய்ய முடியாது. அவன் செய்ய முடியாது, என்ன செய்யறது? அப்ப எதை நீங்க மறுக்கிறீங்களோ அதை நீங்க ஒத்துக்கொள்ளுங்க. அப்ப நீங்க எந்த விஷயத்த என்னது அல்லாஹ் இறக்குனதை மறுக்கிறீங்க, அதை போல நீங்க கொண்டு வாங்க நல்லா சொல்லிட்டான். இந்த இடத்துல சூரான்னு சொல்லியிருக்கான், இன்னொரு இடத்துல ஒரு ஆயத்தை கொண்டு வாங்கன்னு சொல்றான். முதல்ல என்னது? ஒரு ஆயத்தை கொண்டு வாங்க, கொண்டு வரவே முடியாது அவங்களால. அப்போ ஒரு ஆயத்தை கூட கொண்டு வர முடியல அப்படின்னு சொன்னா என்ன செய்யுங்க? அப்போ இதை ஏற்றுக்கொள்ளுங்க. உண்மைதான், நாங்கள் தெரியாம என்ன செஞ்சிட்டோம், மறுத்துட்டு ஒத்துக்கொள்ளுங்க. ஃபத்தகுல்னா, நரகத்தை பயந்து கொள்ளுங்க. நரகங்கிறது எப்படிப்பட்டதுன்னு தெரியுது, அதனுடைய எரிபொருளே நீங்க தான், மனிதர்களும் கற்களும் தான். அப்போ நான் எப்படி பயந்து கொள்ளணும்? எப்படி பயப்படணும்? நரகத்தை எப்படி பயப்படும்? வித்தகுல் நார அவ்வளோ பிஷிக்கி தம்ரா, நரகத்தை பயப்படுங்க ஒரு பேரித்தம்பளவு சதக்கா செய்வதை கொண்டு. அப்போ ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு தான் என்ன செய்ய முடியும்? நரகத்தை அஞ்சணும். நரகத்தை பயப்படுறதுனா நடுங்கிறது கிடையாது. நரகத்தை பயந்தா நல்ல விஷயம் செய்யணும். நரகத்தை பயந்தா நல்ல விஷயம் செய்யணும். அப்ப அதுக்கு என்ன செய்யறது? பில் தஸ்தீகிக்கும் குர்ஆன், பில் குர்ஆன், பில் குர்ஆன், உங்க குர்ஆனை கொண்டு என்ன செய்யுங்க? உண்மைப்படுத்தி கொள்ளுங்கள், குர்ஆனை உண்மையாக்கி கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறி என்ன செய்யலாம்? அவங்களுக்கு எச்சரிக்கை பண்றான். அப்ப இந்த ஆயத்துக்களை தெளிவான முறையில் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுட்டான்? அவங்களுக்கு எச்சரிக்கையை கொடுத்துட்டான். நீங்க என்ன செய்யுங்க? பயந்துருங்க, அல்லாஹ் சொல்றதை கேளுங்க, குர்ஆனை விளங்கி கொள்ளுங்க, எந்த நேரத்தையும் ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க, அதை பொய்ப்பிக்கணும்னு நினைக்காதீங்கிற விஷயத்த அல்லாஹ் தெளிவா சொல்லி என்ன சொல்லிட்டான்? அவங்கள விளக்கிட்டான். அப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா பலாகத்துடைய உச்சக்கட்டத்தை புழங்கி இருக்கிறான். இந்த ஆயத்துக்களை பார்க்கிறோம். அவ்அபுது ரப்பக்கும் என்பதில் கொண்டு என்ன அல்லாஹ் ஒரு பலாகியத்தை, இந்த ருபூபியத்தை என்ன செய்யறான்? அல்லாஹ் வெளிப்படுத்தினான். இதன் மூலம் இலாஃபியத்தை கொண்டு கண்ணியத்தை வெளிப்படுத்துறான், இலாஃபத்தின் மூலம். அதே மாதிரி ரெண்டாவது அலா அப்தினாங்கிறது மூலம் அந்த வார்த்தையின் மூலம் ஒரு பெருமையை, நபிக்கு ஒரு கண்ணியத்தை, உயர்வு கொடுக்குறான். அதே மாதிரி பிசூரத்தின் நக்கிரா கொண்டு வரது மூலம் என்ன செய்யறான்? எது மூலம் எதை, அதாவது இந்த இடத்துல ஏவலை விட்டுட்டு அவங்கள முடியாது அப்படிங்க செய் அப்படிங்கிறத விட நீ செய்யவே முடியாதுப்பா, செய்யுங்கிறத விட்டுட்டு செய்ய முடியாது, இதை செய் அப்படின்னு சொல்றது, செய்ய முடியாததுனால நீ செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறது. ஏவலை விட்டுட்டு இயலாமை கொண்டு போயிடுறது.
அவ அதே மாதிரி எதிரும் புதிருமான நுணுக்கமான ஒரு ஒப்புமைகள் சொல்றது. அதே மாதிரி ஜும்லா யாத்திராதியாவை கொண்டு வருது. அதாவது முழுமையான அவங்களுக்கு மறுப்பு. இப்பவும் முடியாது, எப்பவும் முடியாதுங்கிறத சொல்லுது. அதே மாதிரி நூதனமான குர்ஆனுடைய இஜாஸின் மூலம் என்ன செய்யுங்க, நீங்க குர்ஆனை உண்மைப்படுத்துவதன் மூலம் என்ன செய்யுங்க, நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இப்ப இது முடிஞ்சிட்டு அடுத்து 21 இருந்து 25 வரைக்கும் உள்ள ஆயத்துல உள்ள எல்லாமே பார்த்தாச்சு. பலாகத்தையும் பார்த்தாச்சு. அடுத்து 26வது ஆயத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் 29வது ஆயத்து வரைக்கும் இன்னல்லாஹ லா யஸ்தஹ்யி ஐ யضرب مثلا ما بعوضة فما فوقها فأما الذين آمنوا فيعلمون أنه الحق من ربهم என்ற ஆயத்தில் ஆரம்பிச்சு அந்த وهو بكل شيء عليم هو الذي خلق لكم ما في الأرض جميعا ثم استوى إلى السماء فسواهن سبع سماوات وهو بكل شيء عليم என்ற ஆயத்து வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். அப்ப இந்த விஷயங்களை தான் என்ன செய்றோம், நம்ம இவ்வளவு நாள் பார்த்திருக்கோம். அப்ப மேல உள்ள விஷயங்கள் அதுல எல்லா விஷயம் இந்த 21லேருந்து 25 வரைக்கும் உள்ள ஆயத்துக்கள்ல அதனுடைய தமிழ் அர்த்தங்களை பார்த்தோம். அதே மாதிரி அதனுடைய ஒவ்வொரு விளக்கங்களையும் பார்த்தோம். அதனுடைய தஃப்சீர் அது எது, அதுல உள்ள என்ன சொல்றது, அதுல உள்ள லுகத்துடைய அர்த்தம், அந்த தோது எந்த ரெண்டு முன்னாயத்துக்கும் இதுக்கு என்ன தோதுப்படுதுங்கிறதையும் பார்த்தோம். அதே மாதிரி அதுல ஆயத்துக்களுடைய விளக்கத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு தஃப்சீரை தெளிவான முறையில் பார்த்தோம். அதுக்கு பிறகு என்ன செஞ்சோம், அதனுடைய பலாகத்தை அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து முடித்து விட்டோம். அல்லாஹ் தஆலா நாம் படிக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தர வேண்டும். அதே போன்று நல்ல விஷயங்களை கேட்கும் பொழுது அமல் செய்யும் ஆர்வமும் பிறருக்கு எத்தி வைக்கும் ஏக்கம் வர வேண்டும். அதே மாதிரி கெட்ட விஷயங்கள், தவறான விஷயங்கள், எச்சரிக்கையான விஷயங்களை கேட்கும் பொழுது அதை கொண்டு உள்ளத்தில் அச்சமும் பயமும் வர வேண்டும். அதை கொண்டு நல்ல அமலை செய்ய வேண்டும். கெட்ட விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.